நான் எங்கள் ஆட்சியே நீடிக்க வேண்டும் என்பதற்கான சில புள்ளி விவரங்களை தான் பேசலாம். வார்த்தை ஜாலங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட தாக்குதல்களுக்காகவோ எந்த பயனுமற்ற நிலையில் இருக்கிறோம். ஆனால் புள்ளி விவரங்கள் பொய்க்காது. புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் கீழ், நிதி ஆயோக்கின் கீழ், ரிசர்வ் வங்கியின் கீழ் கொடுக்கப்படுகிற புள்ளி விவரங்கள், அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. நான் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு என்கிற பெயர் பெற்ற மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றை 5 மணித்துளிகளில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர எத்தனிக்கிறேன். இன்றைக்கு கடந்த வாரம் இந்திய நாட்டிலேயே சுதந்திர வரலாற்றிலேயே இதுவரையில் இரட்டை இலக்கில் 15% தாண்டி 16% உள்நாட்டு உற்பத்தி என்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. இது என் புள்ளி விவரம் அல்ல. இது எப்படி சாத்தியப்படுகிறது? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்கிறது. ஏன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலும் இருக்கிறது. எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலம், அண்ணா அவருடைய ஆட்சி காலம். இந்த புள்ளி விவரங்களிலேயே 16% பெற்று இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு மாநிலம் 16% உள்நாட்டு உற்பத்தியை பெற்றிருக்கிறது என்றால் அதை கொடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், முதலீடுனால என்ன சார் பிரயோஜனம்? முதலீடுனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு மாநிலம் உயர்ந்து நிற்கிறது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 17வது இடத்தில் இருந்தது. பெரிய மாநிலங்களின் பட்டியலில் 17வது இடம். நாங்கள் இன்றைக்கு முதலிடம். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரி இன்றைக்கு 24-25 கிட்டத்தட்ட 3,76,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் தனிநபர் வருமானத்தில் திராவிட மாடல் ஆட்சி உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. இதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்க பார்க்கிற போது, இந்தியாவினுடைய தேசிய சராசரியே 2 லட்சம் தான். இந்தியாவின் தேசிய சராசரி 2 லட்சம். அந்த 2 லட்சத்தை கடந்து 1.76 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒரு தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறது. எப்படி தனிநபர் வருமானம் உயரும்? முதலீடு, அதன் மூலம் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பின் மூலம் தனிநபர் வருமானம், தனிநபர் வருமானத்தின் மூலம் ஒரு குடும்பம் உயர்கிறது. அந்த குடும்பத்தின் உயர்வால் ஒரு மாநிலம் கட்டமைப்பை பெறுகிறது. அந்த கட்டமைப்பின் மூலம் ஒரு மாநிலம் உற்பத்தி அளவில் முதலிடத்தை பெறுகிறது. இதுதான் சார் ஒரு சைக்கிள்.